அதே நேரத்தில் ஈமான் உள்ள யாரும் நரகத்துக்கு போக மாட்டார்கள் என்று சொல்றாங்கல்ல, அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. தப்பு செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்க. நரகத்துக்கு போவது ரெண்டு வகை இருக்கிறது. தற்காலிகமாக நரகத்துக்கு போறது, நிரந்தரமாக பர்மனண்டாக நரகத்துக்கு போறது ரெண்டு வகை இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாங்கன்னு வைங்க, அல்ல அல்லாஹ்வை மறுத்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க நரகத்துக்கு போனா போனதுதான். ஒரு காலத்துல அவங்க எங்க வர முடியாது, சொர்க்கத்துக்கு கொண்டாந்து வர முடியுமானா அந்த வாய்ப்பு கிடையாது. இந்த தப்பு செய்யாம வேற வேற தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த மாதிரி விஷயங்களை தப்பு செய்யறான், ஒழுக்கத்துல தப்பு செய்யறான், இந்த மாதிரி தப்பு செய்திருப்பார்களே ஆனால் அதை இறைவன் மன்னித்தால் சொர்க்கத்துக்கு போய்விடலாம். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு நரகத்துல போட்டுவிட்டு, இந்த தப்பு செஞ்சாங்கல்ல அதுக்காக ஒரு 10 வருஷம் கடை அப்படின்னு போட்டுவிட்டு போதுண்டா வான்னு சொல்லி சொர்க்கத்துக்கு வந்துடலாம். வேற தப்புகளுக்கு இந்த ரெண்டு தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வை மறுக்கிற மாதிரி தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது, சொர்க்கம் அது அறவே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கே தவிர நரகத்துக்கு போகவே மாட்டார்கள் கிடையாது, நரகத்தில் நிரந்தரமா இருக்க மாட்டார்கள் தான் இருக்கிறது. அதான் அந்த சகோதரர் கேட்டதுக்கு பதில்.